தவக்காலம் என்பது கிறிஸ்தவர்களின் வழிபாட்டு ஆண்டில் ஒரு முக்கியமான காலகட்டமாகும். இது சாம்பல் புதன் என்றும் திருநீற்று புதன் என்றும் வழங்கப்படுகின்ற நாளிலிருந்து கிறிஸ்து சாவிலிருந்து உயிர் பெற்றெழுந்த நிகழ்வை கொண்டாடும் உயிர்த்தெழுதல் ஞாயிறு வரை நீடிக்கின்ற 40 நாள் காலத்தை குறிக்கும். தவ காலத்தின் போது கிறிஸ்தவர்கள் இறைவேண்டல், தவ முயற்சிகள், தர்மம் செய்தல், தன்னொருத்தல் போன்ற நற்செயல்கள் புரிய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இயேசு துன்பங்கள் அனுபவித்து மனிதரின் மீட்புக்காக சிலுவையில் இறந்தார் என்பதால் அவர் அனுபவித்த துன்பங்களில் தாமும் பங்கு பெற கிறிஸ்தவர்கள் தவ காலத்தின் போது முன் வருகிறார்கள். சிலுவையே வாழ்வுக்கு வழி என்னும் நம்பிக்கையிலிருந்து இச்செயல் பிறக்கின்றது. விவிலியத்தில் அடங்கியுள்ள கடவுளின் வார்த்தையை கவனமாக வாசிப்பதும், வாசிக்க கேட்பதும், அந்த வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வதும் தவ காலத்தில் பொருத்தமானது. தாம் செய்த பாவங்களுக்கு கடவுளிடம் மன்னிப்பு கேட்பதும், அதே மன்னிப்பை பிறருக்கு வழங்குவதும் தவ காலத்தின் சிறப்பாகும். தவ காலத்தின் போது கத்தோலிக்க திருச்சபை நோன்பு, இறைவேண்டல், தர்மம் செய்தல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. இறை வேண்டுதலுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவதும், ஏழைகளுக்கும் பிறருக்கும் தர்மம் செய்து அன்பு பணிபுரிவதில் அதிக கவனம் செலுத்துவதும் தவக்கால பண்பு ஆகும். இந்நற்செயல்கள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். இறைவனோடும் பிறரோடும் உறவை ஆழப்படுத்த வேண்டும். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர். ஆமேன்.